எல்லாரும் மெட்ரோ. இந்த மெட்ரோ மட்டும் தான் வந்து நம்ம டிரைவர் சைடு பார்க்கலாம், ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் சைடும் வியூ பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ தான் நானே முதல்ல பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்குது. டிரைவர் இருக்கிறாரு பாருங்கள். இவர் கேப்டன், இந்த மெட்ரோவோட கேப்டன் அவர். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது வண்டிங்க. ஃபுல் கூட்டமாக இருக்குது. டைம் ஆகுது வண்டி எடுக்கிறதுக்கு. அதனால் வந்து கேட் திறந்து தான் இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த ஸ்டேஷனில் மட்டும் மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் 4 இது இருக்குது. இப்போ பாருங்கள், தெரியுதா? ஒரே இதில் வந்து 5 இன்டர்சேஞ்ச் லைன் இருக்குது. இங்கே வருங்க, லைன் 11, 10, 8, 2, இது 14. ஸோ இது வந்து எங்கேயுமே கிடையாது இதுமாரி. அப்போ வந்து எவ்வளோ ஆழத்துக்கு அவங்க வந்து டனல் பண்ணியிருப்பாங்க பார்த்துங்க. மக்கள் கூட்டம் ஏறிக்கிட்டு இருக்கு. கேட்டு சாத்தப்பட்டது. இப்போ வந்து கேப்டன் வந்து அவர்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ண செய்ய போகிறார். இது எப்படி பார்க்குறது? ரோட் செய்கிறாரு. வண்டி ஆட்டோ தான், இது எல்லாம் சென்சார் தான் போகுது வண்டி. ஆக்சுவலி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு மெட்ரோ வந்து எங்கேயுமே கிடையாது. ஆக்சுவலி சைனாலையும் கிடையாது. இந்த ஒரே ஒரு லைனு எனக்கு கேள்விப்பட்டேன். அதனால தான் சரி வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், லெவல் லைன். எல்லாமே ஆட்டோ தாங்க. இவரெல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்காரு. இவருக்கு இன்னும் வேலை கிடையாது. இல்லை, அந்த கேட்டு ஆட்டோமேட்டிக் ஓப்பனாகவே ஓப்பன் ஆகிடுது. இந்த மெட்ரோ வந்து பாருங்கள் 80 km ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து இவர் உட்காந்துட்டு சும்மா தான். இவருக்கு எந்த ஒரு வேலை இல்லை. ஏன்னா இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதோ ஆப்ரேட் பண்ணுறதோ கிடையாது. பாருங்க, வண்டி ஆட்டோமேட்டிக்காக தான் ஆஃப் பண்ணி நிற்கிது. ஸ்டேஷன் வந்த வண்டியை. இது என்னமோ எனக்கு ஏஐ தொழில்நுட்பம் தான் தெரியுது. இதில் இவரோட வேலைகள் வந்து 0% தான். சும்மா உட்காந்துருக்காரு கேப்டன் வேலைகள். இங்கே பாருங்க, வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக எதுவுமே இவரோட டச்சோ இவரோட பங்களிப்போ எதுவும் கிடையாது. டைம் பார்க்குறாரு. டோர் ஆட்டோமேட்டிக் இருக்குது.